Hello friends, I am Karthi from Sai Karthi Education. நீங்க இந்த வீடியோவை first time பார்க்கறீங்க அப்படினா மறக்காம subscribe பண்ணிடுங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா function with positional arguments and function with keyword arguments. இந்த ரெண்டு கான்செப்ட் தாங்க பார்க்க போறோம். Let's start the session with the terms parameter and argument. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். parameter அப்படினா என்ன? Actually ரெண்டுமே ஒரே விஷயத்துக்காக யூஸ் பண்றதுதான். பட் parameter எதுல யூஸ் பண்ணுவோம் அப்படினா function definition இருக்கு இல்லையா? function definitionக்குள்ள இருக்கிற அந்த listed variables தான் நம்ம parameter அப்படின்னு சொல்றோம். At the same time argument அப்படினா ஃபங்க்ஷனை கால் பண்றோம் இல்லையா? ஃபங்க்ஷன் காலுக்குள்ள இருக்கிற நம்ம பாஸ் பண்ற வேல்யூஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? argument அப்படின்னு சொல்றோம். சும்மா ஒரு சின்ன டிஃபரன்ஷியேஷனுக்காக யூஸ் பண்ணிக்கிறது தான். ஓகே, இப்போ பொசிஷனல் ஆர்குமெண்ட்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Let's see this example. This is a function. ஓகேங்களா, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கு இந்த ஃபங்க்ஷன்ல. தென் திஸ் இஸ் ஃபாலோட் பை ஃபங்க்ஷன் கால் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இது வந்து ஃபங்க்ஷன் நேம். ஹியர் இந்த எஃப் நேம், ஃபர்ஸ்ட் நேம், எல் நேம், லாஸ்ட் நேம். ஓகே, இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? பாராமீட்டர் அப்படின்னு சொல்றோங்க. இது வந்து ஃபங்க்ஷனை கால் பண்றோம் இல்லையா? அந்த ஃபங்க்ஷன் கால் பண்றதுக்குள்ள யூஸ் பண்ற இதை தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா? இதுதான் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆக்சுவல் ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மட்டும் தான் அந்த டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராம்ல என்ன பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரீட் பண்ணி நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்றோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து பிளஸ் ஆக்டர்ஸ் கன்காட்டனேஷன் ஆபரேட்டர், ஸ்ட்ரிங் அப்படியே ஜாயின் பண்ணி உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இது வந்து டு கெட் அ ஸ்மால் ஸ்பேஸ் ஐ யூஸ்ட் திஸ். ஓகே, வாங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணும்போது சிஎஸ்சி பாஸ் பண்றோம், டிபார்ட்மெண்ட் பாஸ் பண்றோம். ஓகே, இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் கோஸ் டு ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் லொகேஷன். ஓகே, இந்த எஃப் நேமோட வேல்யூ இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னா சிஎஸ்சி. இப்போ செகண்ட் ஆர்குமெண்ட் ஆட்டோமேட்டிக்கலி கோஸ் டு த செகண்ட் பாராமீட்டர் பொசிஷன். இங்கே என்ன இருக்கோ செகண்ட் ஆர்குமெண்ட் வந்துட்டு செகண்ட் பாராமீட்டர்ல போய் ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி ஒன் பை ஒன்னா பேஸ்ட் ஆன் இட்ஸ் பொசிஷன் நம்ம ஐடென்டிஃபை பண்றது தான் வந்து என்ன சொல்றோம்? பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதனால தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா த டேட்டா டைப், ஓகே, தென் ஆர்டரிங், தென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ், இது எல்லாமே இந்த பாராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட் லிஸ்ட் ரெண்டுமே வந்து எப்படி எக்ஸாக்டா மேட்ச் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்ல. சரிங்களா? இதுவும் இதுவும் எப்படி இருக்கணும்? மேட்சிங்கா இருக்கணும். இங்க ரெண்டு யூஸ் பண்ணியிருந்தோம்னா இங்கேயும் என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? 2 பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, டேட்டா டைப்பும் சேமா இருக்கணும். இப்போ இதை நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது அவுட்புட் என்ன கிடைக்குது பாருங்க, சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் அப்படியே ரெண்டும் ஆட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணிடுறோம். தென் அடுத்தது திருப்பி ஒன்ஸ் அகெயின் நான் கால் பண்றேன். நவ் வேல்யூஸ் அப்படியே மாத்தி பாஸ் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ டிபார்ட்மெண்ட் கோஸ் டு எஃப் நேம் அண்ட் சிஎஸ்சி கோஸ் டு லாஸ்ட் நேம். சரிங்களா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நேம் பிளஸ் லாஸ்ட் நேம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நேமோட வேல்யூ வந்து டிபார்ட்மெண்ட் அண்ட் லாஸ்ட் நேமோட வேல்யூ வந்து சிஎஸ்சி, அது அப்படியே ஜாயின் ஆகி கிடைக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் பாராமீட்டருக்கு பாஸ் ஆகுது, செகண்ட் வேல்யூ கோஸ் டு செகண்ட் பாராமீட்டர். இந்த வேலை போய்கிட்டே இருக்கும். தான் இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதே கோடிங் தான், ஆனா ஃபங்க்ஷனை கால் பண்றச்ச ஜஸ்ட் I am passing only one argument. Okay, so இது வந்து f nameல போய் ஸ்டோர் ஆயிடும். What about the second parameter? இதுக்கு வந்து நீங்க வேல்யூ எதுவுமே பாஸ் பண்ணல. இந்த மாதிரி ரெண்டு ஆர்குமெண்ட் இதுக்கு தேவை, ஆனா just we are passing only one argument. இதை நீங்க ரன் பண்ணீங்கன்னா you will get an error message, type error. என்ன சொல்லுதுன்னு பாருங்க, sample அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ல missing one required positional argument. எது missing அப்படின்னு பாத்தீங்கன்னா l name, because first value first ஆக்குபை ஆயிடுதா, so second name வந்து மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ நீங்க இது வந்து 3 ஆர்குமெண்ட்ஸ் இந்த இடத்துல பாஸ் பண்ணீங்கன்னா கூட you will get the same effect, எரர் மெசேஜ் தான் வரும். ஏன்னா இது பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கீவேர்ட் ஆர்குமெண்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இதுல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது கீ ஈக்குவல் டு வேல்யூ, இந்த சின்டாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேல்யூஸை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வேலை நீங்க பாஸ் பண்ணும்போது கீ ஈக்குவல் டு வேல்யூ நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர்டரிங் வந்து இட்ஸ் நாட் அ மேட்டருங்க, என்ன ஆர்டர்ல வேணாலும் நீங்க பாஸ் பண்ணிக்கலாம். வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, சாம்பிள்ங்கிறது ஃபங்க்ஷன் நேம். Here I used 3 parameters named name, age and salary. Okay, this is also a printing function தான். அந்த values அப்படியே வாங்குறோம். name equal to what, age equal to what and salary equal to what அப்படியே print பண்ணி விட்டுறோம். இதுல first கால் பாருங்க. இதுதான் வந்து என்ன சொல்றோம்? keyword argument. keywordனா
இதில் இருக்குல்ல அந்த பேராமீட்டர்ஸை, இந்த பேராமீட்டருக்கு நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்க? ஸோ ஏஜுக்கு நான் 24 கொடுக்குறேன். சேலரிங்கிற ஒரு பேராமீட்டர், இந்த நேம் கரெக்டாக இருக்கணுங்க, யூஸ் பண்ணணும். சேலரிக்கு வந்து 25,000, நேமுக்கு வந்து வேல்யூ வந்து கிரிஷ் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணுறேன். இப்போ ஆர்டரிங் நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா பாருங்கள், மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஏஜ், இங்கே ஏஜ் வந்து செகண்ட் பேராமீட்டராக இருக்குது, ஆனால் நான் ஏஜ் எங்கே கொடுத்துருக்குறேன்? ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறேன். அதுதான் சொல்கிறாங்க, நீங்கள் கீ ஈக்குவல் டு, திஸ் இஸ் அ கீ ஈக்குவல் டு வேல்யூ, இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா யூ கேன் சேஞ்ச் தி ஆர்டர். எந்த ஆர்டரில் வேணாலும் கொடுத்துக்கலாம், பிரச்சனையே கிடையாது. இப்போ நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நேம் பிரிண்ட் பண்ணுறீங்க. நேம் என்னது பார்த்தீங்களா? நேம் வந்து கிரிஷ், அப்படியே உங்களுக்கு பிரிண்ட் ஆகுது. தென் ஏஜ் 24, தென் salary 25,000 பிரிண்ட் ஆகுது. அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஐ எம் காலிங் த சேம் ஃபங்க்ஷன் வித் டிஃப்ரெண்ட் ஆர்டரிங். பாருங்கள், ஃபஸ்ட்டு salary யூஸ் பண்ணியிருக்கேன் 50,000, தென் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன் சாய், தென் ஏஜ் இஸ் 42. ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நீங்கள் கொடுத்துக்கலாம். எத்தனை வேலை கொடுத்தாலும் சரி, நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது யூ வில் கெட் த ரைட் ஆன்சர். That is name equal to what? இதா இருக்கு, செகண்ட் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த சாய் ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகுது. தென் ஏஜ் ஈக்குவல் டு 42, salary ஈக்குவல் டு 50,000. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் வித் கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது ஆர்டரிங் வந்து பிரச்சனை கிடையாது. அங்கே வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸில் வந்து ஆர்டரிங் வந்து இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பூலியன் ஃபங்க்ஷன் என்ன, ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் என்ன, வாய்ட் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரம் கார்த்தி.